டிசம்பர் 26, 2023 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். இந்த வருஷத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னைக்கான ஃப்ரண்ட் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சீனியர் ஆஃபீஸர்ஸ் டேக்கன் ஆஃப் போஸ்ட் அஸ் ஆர்மி ப்ரோப் சிவிலியன் டெத்ஸ். ஸோ ஜம்மு காஷ்மீரில் 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அது தொடர்பாக ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் 3 முக்கியமான ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸாக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த நியூஸ் பெரிய பிரச்சனையாக ஆகிட்டே இருக்குது, இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. 3 பேர் இறந்தது சாதாரண விஷயம் கிடையாது. கஸ்டோடியல் டெத் மாதிரி ஆர்மி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இறந்து போகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களில் இப்போ தான் டெரர் டான் அண்ட் செப்பரேட்டிசம் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்போ அந்த இடத்துல ஆர்மி இப்படி நடந்தால் ஆர்மி மேலே உள்ள நம்பிக்கை மக்களுக்கு இருக்காது. ஆர்மி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். அவ்வாறு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரரிசம் ஒரு நேஷனுக்குள்ளே ஊடுருவாயிடுச்சு அப்படின்னா அது கேன்சர் செல் மாதிரி. நம்ம அதை இன்டென்ட் பண்ணி அட்டாக் பண்ணோன்னா அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணத்தில் நம்மளுடைய என்கொயரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அதில் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்து, ஜெய்சங்கர் அரைவ்ஸ் இன் ரஷ்யா ஆன் 5-day விசிட், ட்ரேட் டைஸ் ஆன் அஜெண்டா. ஸோ ஜெய்சங்கர் யாருன்னு தெரியும் இல்லையா? மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்காங்க. சரியா? இப்போ இவங்க ரஷ்யாவுக்கு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 5 நாள் பேச்சுவார்த்தை நடக்கும் போது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இது முக்கியமான ஒரு நியூஸ். அடுத்து, சீனா ஆஃபர்ஸ் கவுன்சிலர் எய்ட் டு அரஸ்டட் விவோ ஸ்டாஃப் ஒருத்தவங்க இந்தியாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக கவுன்சிலர் எய்டு கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க. இதுவும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பெரிய அளவில் இல்லை. பட் சீனாவோட ஒரு அஃபீஷியலை இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணதுங்கிறது ப்ராப்ளமேட்டிக்கான விஷயமாக பேசப்படுகிறது. இஷ்யூ அவ்வளோதான். அடுத்து, சிஎம் டு ஓப்பன் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பிஃபோர் பொங்கல். அதாவது சென்னையோட பஸ் டெர்மினஸ் இருக்குது இல்லையா? அது இப்போ இங்கே இருக்குது, கோயம்பேட்டில் இருக்குது இல்லையா? ஸோ அதை இப்போ திருப்பி மாற்றுறதுக்காக கீழம்பாக்கத்தில் ஒரு பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பொங்கலுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜில் உள்ள நியூஸ். இன்றைக்கி நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது, நியூஸ் பேப்பரில் நிறையா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே கூடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், ஜெய்சங்கர் அரைவ்ஸ் இன் ரஷ்யா ஆன் 5-day விசிட், ட்ரேட் டைஸ் ஆன் அஜெண்டா. ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம ரீட் பண்ணுவோம், அப்புறம் தெளிவாக புரியும். ஸோ ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் போகிறாங்க. 5 நாள் விசிட்டு மாஸ்கோவுக்கு. இது ஃபாரின் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர் ரஷ்யாவோட ஃபாரின் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர் சந்திக்க போகிறாங்க. அண்ட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சில பைலேட்ரல் இஷ்யூஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ருப்பி ரபுள் செட்டில்மெண்ட், அதாவது நம்ம டாலரை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்மளுடைய ருப்பி பேமெண்ட்லேயும் ரஷ்யாவோட ரபுள் பேமெண்ட்லேயும் அவங்களுடைய கரன்சி சரியா, அந்த கரன்சிலையும் மாற்றி ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தாங்க 2 பேரும். பட் ஹவவர் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இன்னும் அந்த செட்டில்மெண்ட் சிஸ்டம் முடிவாகலை. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றி பேச போகிறாங்க. 2வது, ரஷ்யா நமக்கு நிறைய டிஃபென்ஸ் சப்ளைஸ் கொடுக்கணும், அது டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேச போகிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மீட்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டும் 2000 2021 வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா வருஷமும் சந்தித்து பேசிடுறாங்க. ஆனுவல் மீட்டிங் நடந்துருது. பட் 2022 மற்றும் 2023 நடக்கலை. 2022 உக்ரைன் கான்ஃப்ளிக் நடந்துச்சு. பட் 2023 நடக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் தயாராகி கடைசி நேரத்தில் கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு விஷயம் இப்போ இப்போ இந்த வருஷத்தில் 2024 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இவர் ரஷ்யாவுக்கு போகிறது ஒரு முக்கியமான விசிட்டாக கருதப்படுது. 5-day விசிட் டு மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், டூரிங் விச் ஹி வில் ஹோல்ட் டாக்ஸ் வித் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்கே லாரோவ் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர் டெனிஸ் மான்ட்ரோவ். அவங்க கூட பேச போகிறாங்க. நிறைய பைலேட்ரல் இஷ்யூஸ் பற்றி பேச போகிறாங்க, including continuing problems over the rupee ruble payment mechanism amid a surge in import of Russian oil and bilateral trade and delays in supplies of defense equipment. The visit is also significant as it comes in lieu of annual summit due to be held between Prime Minister Narendra Modi and President Vladimir Putin, an unbroken tradition from the year 2000 until 2021, which the two sides now skipped for second year in a row, ostensibly due to the Ukraine conflict. ஸோ இதோட தொடர்ச்சி பேஜ் நம்பர் 10 கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் பார்த்துருவோம். அங்கே கொடுத்ததை இங்கே கொஞ்சம் விலாவரியாக பேசியிருக்காங்க. ஸோ ருப்பி ரபுள் பேமெண்ட் இஷ்யூவில் என்ன பிரச்சனை, எதுக்காக பேச போகிறோம் அப்படின்னா, இது இன்னும் அந்த மெக்கானிசத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ இந்தியா ஒரு தேர்டு
கண்ட்ரியோட கரன்சி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வந்து சைனீஸ் அல்லது யுஏயோட திரம் அவங்களுடைய கரன்சிஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஏன் பிரச்சனைக்குரிய விஷயமா பேசுகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் ரொம்பவே சர்ஜ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 300% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இம்போர்ட்ஸ். ஸோ இதனால் அவங்களுக்கு நிறையா காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வேறு ஒரு கரன்சியை வாங்கி அதுலேருந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, சரி பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம மெக்கானிசத்தை டிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ருப்பியிலே பே பண்ணிடலாம். அடுத்து S-400 டிலே. S-400 அப்படிங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து இந்தியாவுக்கு வந்து 4th and 5th ஷிப்மெண்ட்ஸ் வந்து டிலேயில் இருக்குது. அண்ட் அவர் யூஎஸ் சாங்ஷன்ஸ்னால தான் இது டிலேயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ 2024 அது வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பப்பட்டுருக்கு. இதை தாண்டி பைலேட்ரல் இஷ்யூஸை தாண்டி நிறைய இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸையும் இவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டு, இஸ்ரேல் ஹமாஸ் இஷ்யூ, அண்ட் குறிப்பாக வந்து ரஷ்யா வந்து இஸ்ரேலோட சிவிலியன் அட்டாக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் இந்தியா இந்த யூஎஸ் நடத்துகிற அந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படின்னு நடத்துகிறாங்கல்ல, ரெட் சீல நடக்கக்கூடிய கமர்ஷியல் கப்பல், அதாவது வர்த்தக கப்பல்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக யூஎஸ் தலைமையில் நடத்தக்கூடிய ஒரு சர்வதேச பாதுகாப்பு ஆப்ரேஷன். சரியா, இதில் வந்து இந்தியா கலந்துக்கல. இதெல்லாமே இந்தியாவுக்கான ஃபேவரான விஷயங்களாக கருதப்படுது. இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ரீசெண்டாக கொண்டு வந்த கன்வென்ஷனில் இந்தியா சைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ரெசல்யூஷனில் ஓட் பண்ணாமல் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் பின்னாடி வந்ததில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட் பண்ணிட்டாங்க. இது ஓட் பண்ணது அண்டு ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் G20 நடந்த பேச்சுவார்த்தையில் அப்போது யாரையுமே குந்தகம் விளைவிக்காமல் இந்தியா நடுநிலைமையில் கொண்டு போய் அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் விட்டது. இந்த 3 விஷயத்துலையுமே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சாதகமான ஒரு உறவு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் இந்த விசிட்டும் அது தொடர்ந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பேச்சுவார்த்தையும் இந்தியா ரஷ்யா உறவில் ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இங்கே விலாவரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடர் தட் இஷ்யூஸ் ஓவர் த பேமெண்ட் மெக்கானிசம் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா பீயிங் டிவைஸ்டு டு சர்க்கம்வென்ட் த US அண்ட் EU சாங்ஷன்ஸ். யூரோப்பியன் யூனியனும் யூஎஸும் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை சுற்றி வளைக்கிறதுக்காக, அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ரப்பிள்லே நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். திஸ் ஹாஸ் மீன்ட் டிலேடு பேமெண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து இன்னும் செட்டில் ஆகலை, அதனால் நம்ம வந்து டிலேடாக தான் பே பண்ண முடியும். as well as the need for India to use third currencies including UA dirham and Chinese yuan to pay for Indian imports from Russia that have grown a massive 368% year on year growth. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Russia supply of 4th and 5th regiment of S-400 Triumph air defense system is also under US sanctions have been delayed are now expected in 2025. ஏற்கனவே டிலே ஆகிடுச்சு, 2024 வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பைலேட்ரல் இஷ்யூஸை தாண்டி நிறைய இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை பற்றி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு இஸ்ரேல் விஷயம். ஸோ ரஷ்யா இஸ் ஓப்பன்லி கிரிட்டிக்கல் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன் பர்டிகுலர் யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறவங்கள கண்டிப்பாக அவங்க எதிர்த்து தான் ஆவாங்க. சரியா, US support to Israel over the bombing of civilians. India stand has been less strident. அதாவது ரொம்ப வெளிப்படையாக இல்லை. இந்தியா வந்து நாங்கள் எதுக்குறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் எதுவே இல்லை. India's decision to not to join the US-led naval operation against Houthi attacks on shippings in the Red Sea. செங்கடலில் ஹவுதி பிரிவினர் அட்டாக் பண்ணக்கூடிய கப்பல்களை தாக்குறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிகளிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் US தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்தியா பங்கேற்கலை. இதுவுமே நமக்கான ஃபேவரான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டுலாம் அதான் தேவையில்லை, இதுவே போதுமான ஒரு விஷயம். மோடி டு டேக் பார்ட் இன் வீர் பால் திவாஸ். வீர்னா என்ன, கரேஜ்னு அர்த்தம். பால்னால் குழந்தைகள், திவாஸ்னா தினம். சரியா, ஒன்றும் இல்லை. இது வந்து 26 டிசம்பரை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீர் பால் திவாஸாக கொண்டாட போகிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கியர்களுடைய கடைசி குருவான 10வது குருவான குரு கோபிந்த் சிங் அவர்களுடைய பசங்க இன்றைக்கி தான் வந்து இறந்து போன தினம். அது இந்த மாதத்தில் நடந்த ஒரு போரில் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் 26 டிசம்பரை சூஸ் பண்ணி அந்த டேட்டை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீர் பால் திவாஸ்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எந்த பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் சம்கவுர் அலைஸ், செகண்ட் பேட்டில் ஆஃப் சம்கவுர் இன் 1705. முகல்ஸ் அண்ட் அவங்களுடைய அலையன்சஸ்க்கு எதிராக இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அதில் அந்த அவரோட குரு கோபிந்த் சிங்கோட 2 பசங்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பேட்டில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள உயிரோட செவுத்தில் வச்சு புதைச்சிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அவங்க வேலராக வந்து போராடினாங்க. தாங்க எங்கே இருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க காட்டி கொடுக்கவே இல்லை. அவங்க உயிரையும் வந்து உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து வீரத்தோடு போராடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஸோ இது குழந்தைங்களாக இருந்த போதிலும் வீரத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஸோ இதை நம்ம கமெமரேட் பண்ணுற விதமாக வீர் பால் திவாஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சில ஈவெண்ட்ஸ் நடக்குது, அதை கலந்துக்கிறாங்க. ஆன் டியூஸ்டே
participate in a program on Tuesday to pay homage to the courage and martyrdomனா தியாகம் of the sons of Guru Gobind Singh, the 10th and last Sikh Guru. The Union government has organized many participative programs across the country to mark the day, which has been named Veer Baal Diwas. A digital exhibition detailing the life story and sacrifice of the Sahib Sats. Sahib Sats அப்படின்னா அவங்களோட பசங்களை தான் சொல்கிறாங்க சஹிப் சாட்ஸ்னு. And the Modi will participate in special program in Bharat Mandapam in New Delhi. Will flag off a march past by youth. அடுத்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா the focus on informing and educating the citizens, especially the young children. ஸோ இளம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அந்த தைரியத்துக்கான எடுத்துக்காட்டு கதைகளாக இந்த சஹிப் சாருடைய கதைகளை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து வீர் பால் திவாஸ் ஆன் பிரைம் மினிஸ்டர் ஆன் January 9, 2022 announced the observation of Veer Baal Diwas to mark martyrdom of Guru Gobind Singh's sons Sahib Sats, Baba Sarovar Singh Ji, Baba Fateh Singh Ji. First Veer Baal Diwas in 2022, Modi said it would remind the nation the age did not matter when it came to extreme valor and sacrifice. அதாவது தியாகத்துக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமான விஷயத்துக்கு வயசு ஒரு முக்கியத்துவமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நாட்டுக்கு வந்து நினைவூற்று விதமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கவர்மெண்ட் பிளான்ஸ் டு இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் டு ட்ரைபல் பீப்புள் இன் 1 week. அதாவது பழங்குடியின மக்களுக்கு ஒரு வாரத்தில் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறதா கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? ரீசெண்டாக November 15 அதுதான் வந்து ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்தநாள். அதுக்கான ஹிந்தி பேர் வந்து ஜன் ஜைத்யா கௌரவ் திவாஸ். சரியா? ஸோ இந்த வருஷம் நடந்ததில் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜன்மன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எதுக்காகன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய பிவிடிஜியோடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக. இவங்களுக்கு பொதுவாக ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் சேராது. ஸோ அவங்க இன்னும் வந்து ட்ரைபல் குரூப்ஸில் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிட்டாலும் இவங்க ட்ரைபல் குரூப்ஸ்லேயே மார்ஜினலைஸ்டாக இருப்பாங்க. அவங்க இன்னும் சோசியல் செக்ஷனுக்குள்ளே அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடச்சிருக்காது. ஈவன் தோ கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்த போதிலும். ஸோ இவங்களுக்காக இந்த ஸ்கீம்ஸோட சேச்சுரேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம், இந்த பிஎம் ஜன்மன் ஸ்கீம். அதாவது ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஸ்கீம். இது 24,000 crore இந்த பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிடிஜி பீப்புளுக்கு எந்த வித பேசிக் டாக்குமெண்ட்ஸுமே இல்லை. இப்போ ஐடி கார்டுனா என்ன அப்படின்னா நம்ம தாங்கிறதுக்கு அடையாளம், நீ தாங்கிறதுக்கு அடையாளம், நான் தாங்கிறதுக்கு அடையாளம். அது இல்லைன்னா நம்ம இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நாளாக அவங்க அந்த இதுதான் வந்து அதை சொல்கிறோம், அவங்க செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியோட செக்ஷனுக்குள்ளே அவங்க பங்கேற்கவே இல்லை. அவங்க வெளியிலே தான் இருக்காங்க. நிறையா ட்ரைபல் பீப்புள் இன்னும் வந்து பிவிடிஜியாக இருக்கிற பீப்புள் இன்னும் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டு வந்து அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுங்க, எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. இப்போ எஸ்டின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எஸ்டி சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்றாங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குன்னு எந்த பேசிக் டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாரம் கேம்பெயின் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மாதிரி பேஸ்லைன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஆதார், அப்புறம் ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு கீழே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிடிஜி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இவங்களுடைய வாழிடத்தை பற்றின எந்த டேட்டாவும் கவர்மெண்ட்கிட்ட இல்லை. இதுக்கு தான் சென்சஸ் எடுக்கணுங்கிறது. 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் 2023 ஆச்சு. உங்கள் போகிற பக்கம் பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் சென்சஸ் எடுப்பாங்க. ரைட். அடுத்து கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் 22,000 ஹேபிடேட்ஸ். கவர்மெண்ட் அவங்க கிடச்சிருக்க டேட்டா வச்சுட்டு 22,000 ஹேபிடேட்ஸ் இருக்குது அப்படின்னும் அதில் 28 லட்சம் மக்களும் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இட் கவர்ஸ் இப்போ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸில் 18 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபாரோட சேர்த்து 100 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறாங்க. 15,000 ஹேபிடேட்ஸாக பேஸ் 1ல் வந்து கவர் பண்ணி இதை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை சேச்சுரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்லைன் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதை வச்சு தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேஸ்லைன் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான முதல் வாரம் அதை தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. Kicking off the campaign for the PM Janman package for the particularly vulnerable tribal groups PVTGs on Monday, the Union government has set a target for 1 week ஒரு வாரத்துக்குள்ள to issue Aadhaar card and caste certificates and open Jantan account across 15,000 habitats of these groups in 100 districts. 100 மாவட்டங்களில் 15,000 வாழிட பகுதிகளில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆதார் கார்டு கொடுக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், அண்டு ஜன்தன் அக்கௌண்ட் கொடுக்கணும்.
The tribal affairs ministry said on Monday that the campaign would cover 100 districts of 18 states and Union Territory of Andaman and Nicobar. In the next phase, habitation of other parts of the country would be covered. First phase இதுவும் அடுத்த ஃபேஸில் மீதி உள்ள பகுதிகளும் கவர் பண்ணப்படும். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிவிடிஜி பாப்புலேஷன் டேட்டா பற்றி பிவிடிஜி பாப்புலேஷனோட டேட்டா இல்லை. த கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டிமேட்டட் தெர் ஆர் ஓவர் 22,000 such habitations which around 28 lakh people live. The package brings together 11 key schemes. 11 முக்கியமான அரசாங்க திட்டங்கள், 9 மினிஸ்ட்ரிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய, கிரியேட் பண்ணக்கூடிய, வழங்கக்கூடிய 11 திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. அண்டு பிளான் சேச்சுரேஷன் கவரேஜ் இன் திஸ் பிவிடிஜி ஹேபிடேஷன். ஸோ வாட் இஸ் பிளான் சேச்சுரேஷன்? பிளான் சேச்சுரேஷனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும்போது சொன்னேன். பிளான் சேச்சுரேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கீம் இப்போ 1000 பேர் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 1000 பேர் ரீச் ஆகும். அதுதான் பிளான் சேச்சுரேஷன். த ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிஸ் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் கண்டக்டிங் பேஸ் லைன் சர்வே ஃபார் த ஸ்கீம்ஸ் இஸ் சப்போஸ் டு ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் பிவிடிஜி. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி announced the package on November 15 and the cabinet declared 24,000 crore expenditure ஓவர் 3 years. 3 வருஷத்துக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் வந்து ஒரு வாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வித்தின் டேஸ், ஒரு சில நாட்களே வந்து கேபினெட் கிளியர் பண்ணிட்டாங்க. Hours later, the government session on December 15, it was revealed that to proceed with any aspect of the package, இந்த பேக்கேஜினுடைய எந்த செயல்பாட்டை நம்ம துவங்க வேண்டுமானா, to ensure all intended PVTG beneficiaries are provided with documentations. ஸோ அவங்களுக்கு பேசிக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. Based on this need assessment, a nationwide IEC campaign will be operational from December 25. December 25லேருந்து கேம்பெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸ். Railway officers to be given training in disaster management academy to offer program. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து மேண்டேட்ரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். கரண்ட்லி அப்போ ட்ரைனிங் கொடுக்கலன்னா கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லெவலையும் அண்ட் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடைப்பட்ட காலத்தில் மிட் கோர்ஸில் ரெஃப்ரெஷர் கோர்ஸாகவும் வந்து இது கொண்டு வர்றாங்க. இதை க்ரியேட் பண்ணுறது, இதை வழங்குறது யாருன்னா நேஷ்னல் அகாடமி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், அதை நாயர்னு சொல்கிறாங்க. இது வந்து வதோதராவில் இருக்குது குஜராத்தில். அண்ட் இந்தியன் ரயில்வே இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்கீமை கொடுத்துட்ருக்காங்க. அந்த கோர்ஸ் டெவலப்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. பட் ரீசெண்டாக இந்த நாயர் இருக்குல்ல, நேஷ்னல் அகாடமி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, இதில் ஒரு சில பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னென்னா, இதனுடைய அசட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கதிசக்தி விஸ்வ வித்யாலயா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி கீழே கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிடணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு கீழே இவங்க இப்போ இது கீழே இவங்க போயிடுவாங்க, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது இந்த ட்ரைனிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து அலோவ் பண்ணணும். பட் அதை அலோவ் பண்ணுறாங்க, பட் அது தெரியல, தெளிவாக வந்து எங்கே நடக்குது, எவ்வளோ காலம் நடக்குது, அந்த ஷெடியூல் ஆஃப் வென்யூ ஆஃப் ட்ரைனிங் வந்து தெளிவாக தெரியலை. இது பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் ரீசெண்டாக 2-3 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அதில் ஒடிசாவில் நடந்த ரொம்ப கோர சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஸோ இதை ப்ரோவ் பண்ண கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை முன்வைக்கிறாங்க. அதன்படி இந்த இனிஷியல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது நடக்கிற இனிஷியல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அது இன்னும் வேகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேஸ் அண்டு வெவ்வேறு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான நிறுவனம், உதாரணத்துக்கு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, NDRF இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் மற்றும் நிறுவனங்கள் கூட இவங்க இந்தியன் ரயில்வேஸுக்குள்ள இடைத்தொடர்பு எப்படி இருக்குது, 2 பேரோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் 2 ஏஜென்சி இன்வால்வ் ஆனாங்கன்னா ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நினச்சி ஒரு சில விஷயங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்கன்னா வேறு விஷயமாக தான் அவங்க சேர்ந்துப்பாங்க, நல்ல விஷயங்களுக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டாக நடந்த சென்னை ஃப்ளட்ஸில் இப்போ வந்து கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்ட்டினர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி சண்டை விட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறதுக்கு இதுவாயா நேரம், பாவம் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே, இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் போதுமானதாக இருக்கா இல்லையாங்கிறத மறுபடியும் செக் பண்ணணும் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கரண்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்தியன் ரயில்வேஸில் என்ன மாதிரி செட்டப் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நியூஸில் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து உண்டு. என்ன பேர்லனா பிரின்சிபல் சீஃப் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஒரு ஆஃபீஸர் இருக்கார்.
சரியா? இவர் தான் சேஃப்டி ஆப்ரேஷன்ஸுக்கு பொறுப்பான ஒரு ஆள். சேஃப்டி கைட்லைன்ஸு அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதும், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் வருவாங்கல்ல, பேரிடர் மேலாண்மை நிறுவனங்கள் வருவாங்கல்ல, அவங்க கூட இந்த பேரிடர் ஏற்படும் சமயத்தில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்து போச்சு அப்படின்னா அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்குறதும் இவருடைய வேலை. ஸோ பொதுவாக இந்தியன் ரயில்வேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ட்ரெயின் வந்து இருக்கும். இது வந்து சடன் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மேஜர் ஜங்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெயினை ஸ்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக எதில் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, ரயில் டிராஃபிக்கை ரீஸ்டோர் பண்ணுறதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சஜஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. சரி, ஒரு முறை வாசித்து காட்டிவிடுவோமா? த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஹேட் மேட் ட்ரைனிங் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேண்டட்ரி ஃபார் ரயில்வே ஆஃபீஸர்ஸ். இதை சொன்னோம், ரயில்வே அலுவலர்களுக்கு ட்ரைனிங் வந்து கட்டாயமாக்குறாங்க. த மூவ் கம்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் இன் டு த டிவாஸ்டேட்டிங் ஒடிசா ட்ரெயின் ட்ராஜடி. ஒடிசாவில் ஏற்பட்ட இந்த கோர சம்பவத்தினுடைய விளைவாக 290 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அதை விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க. அடுத்து, the disaster management has now been incorporated as an integral component of the training module for railway officers at the induction or foundation level. அவங்க உள்ளே வரும்போது அவங்க கற்றுப்பாங்க, ட்ரைனிங் சூப்பராக கற்றுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் தெரியும் ட்ரைனிங் என்ன லெவலில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்க்ளூடட் இன் ரெஃப்ரெஷர் ஆர் மிட் கேரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து, த நேஷ்னல் அகாடமி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் நாயர் வதோதராவில் இருக்குது. அண்ட் த இந்தியன் ரயில்வேஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் IRIDM பெங்களூரில் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. இது நான் சொன்னது, இது வேணாம், இது வந்து பெருசாக வந்து ஒன்றும் நியூஸ் இல்லை, அதனால் இது வேணாம். இஷ்யூ இருக்குது மட்டும் சொல்லுங்கள். தேட் நீட்ஸ் டு பி கிளாரிட்டி ஆன் த வென்யூ அண்ட் ஷெடியூல் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. மோர் எம்பசிஸ் ஆன் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்லைடு ஃபாலோயிங் த ரிப்போர்ட் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஈஸ்டர்ன் சர்க்கிள் AM சௌத்ரி அவர்கள் நடத்த விசாரணை, அது மூலமாக அவர் தாக்கல் செய்த ரிப்போர்ட், அதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தான் அந்த ஒடிசா ட்ரெயின் சம்பவத்தை விசாரித்த அதிகாரி. The initial response to such a disaster should be faster. இன்னும் வேகமாக இருக்கணும்ப்பா. Railway board should review the system of disaster response in the zonal railways. ரயில்வே போர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜோனல் மண்டலமாக டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவைவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. He also called for reviving the coordination of railways with disaster management agencies. ஏற்கனவே சொன்னேன், பேரிடர் மேலாண்மை நிறுவனங்களோட இந்திய ரயில்வே எந்த அளவுக்கு ஒத்து போகுது, 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசமை பாருங்கள். The Indian Railways have a safety organization and an officer in a higher administrative grade designated as the principal chief secretary officer in all zonal railways. எல்லா ஜோனல் ரயில்வேஸ்லேயும் பிரின்சிபல் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸருங்கிற ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் டெசிக்னேட்டடாக ஒரு சேஃப்டி ஆர்கனைசேஷனை இந்தியன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்காக? டு என்ஷோர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி கைட்லைன்ஸ் அண்ட் கோஆர்டினேட் வித் டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் எக்ஸிஜென்சி. ஸோ சேஃப்டி லைன் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத என்ஷோர் பண்ணிக்கிறதுக்கும், அண்டு வெவ்வேறு இந்த பேரிடர் மேலாண்மை நிறுவனங்களோட எந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும். Though the railways have accident relief trains stationed at major junctions across the railway network, the adequate manpower and the equipment to reach accident sites or any scene of disturbance. இது எதுக்காக? ஸோ அந்த ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து போச்சு அப்படின்னா மேன் பவர் அங்கே போகணும், அண்ட் ஆக்சிடென்ட் சைட்ஸில் போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் ரீச் ஆகும். ஸோ சடனாக போகிறதுக்காக இப்படியான ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் த ஃபோக்கஸ் would be more on restoring rail traffic. ஸோ ரயில் டிராஃபிக்கை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்த நியூஸ், இந்தியா ஏசியான் டு ரிஜிட் 15 இயர், அதாவது ரீஜூனேட் 15 இயர் ட்ரேட் பேக்ட் இன் இயர்லி 2024. இந்தியாவும் ஏசியானும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 2009 சைன் பண்ணான். சரியா? இப்போ பாருங்கள், 2009 சைன் பண்ணாங்க, 2010 அது நடைமுறைக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஓல்டாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த நிறைய காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்கள், நிறையா ட்ரேட் ரிலேட்டடான எவல்யூஷன் ஜாஸ்தியாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் $7.5 பில்லியன் இருந்த ட்ரேடு டெபிசிட், அதாவது வர்த்தக பற்றாக்குறை, தற்போது $43.57 பில்லியன் இருந்துச்சு. 2 பேர்த்துக்கும் இடையில் $120 பில்லியன் அளவுக்கு ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் $80 பில்லியன் நம்ம வந்து இம்போர்ட்ஸும் $40 பில்லியன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், ரஃபாக சொல்கிறேன். ஸோ டெபிசிட் வந்து எவ்வளோக்கு வருது? $43 பில்லியன் வருது.
ஸோ இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக கருதப்படுது. ஸோ இந்தியா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, 15 வருஷமாக ஆச்சு. ஸோ ஏசியான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவைவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரிவிஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்தியாவுக்கு சாதகமான சில விஷயங்கள் கொடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஏசியானுக்கும் சாதகமான சில விஷயங்கள் நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஸோ பாசிபிளாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா, டேரிஃப் அண்டு நான் டேரிஃப் பேரியர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ டேரிஃப்னா என்ன, டேக்ஸ் ரிலேட்டட். நான் டேரிஃப்னா என்ன, நான் டேக்ஸ் ரிலேட்டட். அவ்வளவுதான். சரியா? இப்போ கஸ்டம் ப்ரொசீஜர்ஸு உள்ளே வரும்போது அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸ்க்ரீனிங் பண்ணுறது, ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதை எந்தெந்த பொருள்லாம் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. பயோ ரெகுலேஷன், அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து இப்போ சாப்பிட்ற பொருள் ஏதாவது கொண்டு வந்தோம்னா அதில் வந்து ஷிப்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்து அதில் பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் டேரிஃப் பேரியர்ஸ் இருக்குது. டேரிஃப் பேரியர்ஸ்னால் டியூட்டி போடுறது, கஸ்டம் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்க டியூட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டடாக என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை ரெகுலேட் பண்ணி சரி பண்ணுவாங்க. வில் இன்க்ரீஸ் மார்க்கெட் அக்சஸ் ஃபார் இந்தியன் பிஸ்னஸ். ஸோ ஏசியானில் இந்தியன் பிஸ்னஸ்க்கு அதிக சந்தை கிடைக்கிற மாதிரியான செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்கார்பரேட்டிங் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ வாட் இஸ் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பொருள் இம்போர்ட் ஆகுது அப்படின்னா அது அந்த கண்ட்ரியிலேருந்து வருதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. ஒருவேளை அந்த கண்ட்ரியில் இருந்து வர்றது வேறு ஏதாவது கண்ட்ரியில் ஆர்ஜின் ஆகிருக்கலாம். கரெக்டாக? இப்போ சீனாவில் ஆர்ஜின் ஆகிற ஒரு பொருள் இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ அந்த பொருள் நமக்கு கணக்குப்படி என்ன இருக்கும், இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் ஆகிறா தான் கணக்கு. ஸோ ஏசியான்லேருந்து இம்போர்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம கணக்கு பார்த்துருப்போம். ஏன் ஏசியான்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்? ஏன்னா ஏசியானுக்கும் நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. சரியா? அப்போ நம்ம அவங்களுக்கு சீனாவில் போடுற டியூட்டியை விட இவங்ககிட்ட இருந்து நம்ம போடுற டியூட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம டியூட்டி ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கலாம். மற்ற கண்ட்ரிஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இதான் வந்து ஃப்ரீ ட்ரேட்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ட்ரேட் கிடையாது, ஜீரோ கிடையாது. இங்கே ஃப்ரீங்கிறது டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. இங்கே ஃப்ரீங்கிறது ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடை ஈஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப எளிதாக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்காக தான் அதுக்கு பேர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. வில் இன்க்ளூட் சாப்டர் ஆன் ட்ரேட் ரெமெடிஸ் ஓவர் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் அன்ஃபோர்சின் சர்ஜஸ் இன் இம்போர்ட்ஸ். சரி, நிறைய பேர் ட்ரேட் வணிகம் பண்ணும் போதுமே நியாயம் இல்லாத முறையில் நடந்துப்பாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும், திடீர்னு இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது டம்பிங் அதுக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு சமாளிக்கிறதுக்கு ட்ரேட் ரெமெடிஸ் அப்படின்னு தனியாக ஒரு சாப்டர் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அதுபோக லேபரு, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ஸு, அப்புறம் ஜெண்டர், இது ரிலேட்டடான விஷயங்கள், இதெல்லாம் வந்து புதுசாக ட்ரேடில் டெவலப் ஆன ஏரியாக்கள். இந்த ஏரியாக்களெல்லாம் கவர் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விஷயத்தை ரிவைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட குளோபல் ட்ரேட் ஏசியான் கூட 11.3% அளவுக்கு ஏசியான் வந்து நம்மளுடைய குளோபல் ட்ரேடில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சரி, இது வந்து அதில் உள்ள விஷயம். இப்போ நம்ம வாசிச்சிருவோமா? இந்தியா அண்ட் த 10 மெம்பர் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், ஏஷியானோட அப்ரிவேஷன் 10 பேர் இருக்காங்க. பிகின் நெகோசியேஷன்ஸ் இன் பிப்ரவரியில் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. திருப்பி சொல்கிறேன், இது எல்லாமே நடந்தது கிடையாது, நடக்க போகுது. டு மாடர்னைஸ் தேர் டிகேட் அண்ட் ஹாஃப் ஓல்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், 15 வருஷம் ஓல்டான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரீஜூனேட் பண்ணுறது. But new areas like labor, environment, small and medium enterprises, gender likely to be kept out. Sources have said there will be a complete relook. முழுசாக பார்க்க போகிறோம், திருப்பி பார்க்க போகிறோம். And the broad objective of bringing down the trade deficit for India. இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவுக்கான ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறது. We want to modernize the FTA. As a lot has evolved since it was signed almost 15 years ஆச்சு. 15 வருஷத்தில் எவ்வளவோ வளர்ந்துருச்சுப்பா அப்படின்றாங்க. The first round of negotiations for reviewing the FTA, officially known as Asean India Trade in Goods Agreement. பேரை மறந்துடாதீங்க. ஏசியான் இந்தியாவுக்கான FTA ட்ரேடு பேர் AITGA, அதாவது ஏசியான் இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். February 18-19 நடக்க போகுது. நெகோசியேஷன்ஸ் வில் ஃபாலோ ஏ குவார்ட்டர்லி ஷெடியூல் எய்மிங் டு ரேப் தெம் அப் பை 2025. 24-25க்குள்ளே இதை வந்து முடிச்சிடணும். 24 ஸ்டார்ட் பண்ணி 25 முடிச்சிடணும். இந்தியா ஹேஸ் லாங் பீன் ப்ரெஸ்ஸிங் ஃபார் அ ரிவ்யூ ஆஃப் ATA ஐட்கான்னு வச்சுக்கோமா, அட்கா, சரியா, ஐட்கா. அதை வந்து ரொம்ப நாளாகவே மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2009 சைன் பண்ணி 2010 ஜனவரியில் இம்ப்ளிமெண்ட் ஆனது. pact resulted in disproportionate benefits for the ASEAN. ஏசியானுக்கு நிறைய லாபங்களை கொடுத்துச்சு. இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் $7.5 பில்லியன் இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போது $43.57 பில்லியன் இருக்குது ஃபினான்ஷியலில் 2023, அதாவது 2022-23. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் $44 பில்லியன் இருக்குது. நம்மளோட இம்போர்ட்ஸ் $87.57 பில்லியன் தான் இருக்குது.
ஸோ இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு சோர்சஸ்லேருந்து இன்புட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அபவுட் த டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸை பற்றி. ஸோ இதுலையும் நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி மார்க்கெட் அக்சஸ் ஃபார் இந்தியன் பிஸ்னஸ் ஹேஸ் டு கோ அப் பை அட்ரஸிங் போத் ஏரியாஸ். ஸோ இந்தியா வில் ஆல்சோ நீட் டு மேக் சம் கன்சென்சஸ். நம்மளும் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தாகணும்ல. மாடர்னைசிங் ஐட்கா வில் இன்க்ளூட் இன்கார்பரேட்டிங் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆஃப் ஆர்ஜின், நான் சொன்னேன்ல, விச் கேன் ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா பை இன்க்ரீசிங் மார்க்கெட் அக்சஸ் ஃபார் சம் ஐட்டம் அஸ் வெல் அஸ் பிளாக்கிங் பாசிபிள் ரீரூட்டிங் ஆஃப் குட்ஸ் பை சீனா த்ரூ ஏசியான் கண்ட்ரிஸ். சொன்னால சீனாவிலேருந்து ஏசியான் கண்ட்ரிஸ் வந்து ஏசியான் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பொருட்களுக்கு வந்து அடையிறது. சரி, அடுத்து என்ன, the modernized IDGA will have a chapter on trade remedies. trade remediesக்கான ஒரு சாப்டர் இருக்கும், which will seek to provide safety net for domestic industries, உள்நாட்டு இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக, against unfair trade practices or unforeseen surges of imports of goods. நியாயமற்ற வணிக நடவடிக்கைகள் அல்லது அதிக அளவு இறக்குமதி செய்யப்படும் போது இதை வந்து உள்நாட்டு தொழிற்சாலையை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம். பட் நோ நியூ ஏரியாஸ் சச் அஸ் என்விரான்மெண்ட், லேபர், எம்எஸ்எம்இ ஜென்ரல் வில் பி ஆடட் டு இட். ஸோ கடைசியாக வந்து 11.3% ஆஃப் இந்தியாஸ் குளோபல் ட்ரேட் இன் 2023 ஏஷியான் பற்றி சொல்கிறாங்க. இந்த 10 மெம்பர் கண்ட்ரிஸினுடைய ஏஷியானோட கண்ட்ரிஸ் யார் யாருன்னு சொல்கிறாங்க, பேரை பார்த்துக்கோங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் அண்டு கம்போடியா. அடுத்து ரைஸ் ஆஃப் ஸ்டாக்ஃப்ளேஷன், ரிசீடிங், ஆர்பிஐ அஃபீஷியல்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிச்சு, கூடிருச்சு, ஏன் குறைஞ்சிச்சு, எப்படி கூடிச்சு, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், அப்பளா ப்ளா 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 பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன, எப்படி அது கூடுது, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் என்ன, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அதை நீங்கள் விருப்பப்பட்டால் ரீட் பண்ணுங்கள். ஒரு சில இடங்கள் வந்து குழப்பமாக இருக்கும், அது தேவையில்லைங்க. நம்ம அவ்வளோ கெட் இன் டு டீட்டெயில்ஸ் போகல. பொதுவாக எக்கனாமியை பற்றின ஒரு அறிவு இருந்தால் நமக்கு போதும். ஜென்ரல் அவேர்னஸ் தான், சரியா? சரி, ரைட், ஓகே. ஸ்டாக்ஃப்ளேஷன் பற்றி பார்ப்போம். வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இதை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன்றாங்க. அதாவது கண்ட்ரி பொதுவாக பொருளாதாரத்தில் என்ன ஆகும், வளர்ச்சி அடையாமலும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த இதில் இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போது இன்ஃப்ளேஷன் எப்படி காசு ஆகுது? ஒன்று டிமாண்ட் சைடு ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லை சப்ளை சைடு ப்ராப்ளமாக இருக்கணும், சரியா? டிமாண்ட் சைடு ப்ராப்ளம் எப்போ இருக்கும்? டிமாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சப்ளை அப்படியே நார்மலாக இருக்குன்னே வச்சுப்போம். டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. டிமாண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? பீப்புள்கிட்ட நிறையா மணி இருக்கும் போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? நம்மக்கிட்ட நிறையா காசு இருந்துச்சுன்னா நம்ம நிறையா வாங்குறதுக்கு தலைப்படுவோம். நம்மக்கிட்ட காசே இல்லைன்னா எவ்வளோ அத்தியாவசிய பொருளையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போ பீப்புள்கிட்ட இந்த பொருளுக்கான அதிகமான டிமாண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மறைமுகமான பொருள், மக்களிடம் அதிகமாக பணம் புழக்கத்தில் இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன? உற்பத்தி அதிகரிக்கிறது, ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிலேட்டடாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து எப்படி கிடைக்கும்? அதிகமாக கிடைக்கும். அதனால் மக்கள்கிட்ட அதிக பணப்புழக்கம் இருக்கும். இதனால் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். இது ஒரு பக்கமான இன்ஃப்ளேஷன். பட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகுது, பீப்புள்கிட்ட இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோட மீனிங் என்ன? குரோத்துன்னு அர்த்தம். அப்போ பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் வேணாமானா வேணும், ஆனால் மோசமான அளவுக்கு இருக்கக்கூடாது, சரியா? அப்போ அதுக்காக இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியல் லிமிட் செட் பண்ணுறாங்க. 4 ± 2, அவ்வளோதான். சாரி, இப்படி போகணும். 4 ± 2. அப்போ நான் மினிமம் 2, மேக்ஸிமம் 6, ஐடியல் 4. ஐடியல் 4% டார்கெட் பண்ணுவாங்க. குறைஞ்சிச்சுன்னா 2% கீழே போகக்கூடாது, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு. அதிகமாச்சுன்னா 6% மேலே போகக்கூடாது. ரீசெண்டாக 6% மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, 6% நெருக்கி. ஸோ ரொம்ப கட்டைல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 5 கிலோ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அரௌண்ட் 5 சுற்றி இருக்குது, சரியா? இன்ஃப்ளேஷன் லெவல் இப்போ நார்மலான லெவலில் இருக்குது. இது டிமாண்ட் ரிலேட்டடான பிரச்சனை. இப்போ பொதுவாக எக்கனாமி க்ரோ ஆகும்போது இன்ஃப்ளேஷனும் அதோடைய விளைவாக க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது, அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா கட்டைல் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஈவன் தோ அது ரொம்ப பெருசாச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, சரியா? ஆனால் இந்த சப்ளை சைடு ஷாக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டிமாண்ட் அப்படியே இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடுங்க. டிமாண்ட் அப்படியே இருக்குது, ஆனால் சப்ளை என்ன ஆகிடுச்சு, குறைஞ்சி போச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன? ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் கையில் என்ன இருக்காது? மணியும் இருக்காது. ஆனால் இந்த சப்ளை குறைஞ்சி போனனால ஆல்டர்னேட்டாக அதோடைய டிமாண்டு மிஸ்மேட்ச் என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதனால் டிமாண்டு சப்ளை மிஸ்மேட்ச் தான் என்னது நமக்கான இன்ஃப்ளேஷன்.
ஸோ சப்ளை குறைஞ்சாலும், அதாவது இங்கே இருங்க 10 ரூபா 15 ரூபா, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 ரூபா சரியா. இப்போ நான் இந்த 10 ரூபாயோட இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், 20 ரூபான்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போயும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 ரூபா தான் இல்லையா. இந்த 10 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த என்ன பண்ணுறேன் 5 ரூபான்னு டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன், குறைக்கிறேன். இப்போயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு 5 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது நமக்கு இன்ஃப்ளேஷன். புரியுதா? இதை தான் டிமாண்ட்னு வச்சுக்கோங்க, இதை தான் சப்ளைன்னு வச்சுக்கோங்க. இது இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு இன்ஃப்ளேஷன் வரும், சப்ளை டிக்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் வரும். இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா அது எக்கனாமிக் க்ரோத்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சப்ளை குறைஞ்சனால வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ணும், பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் இன்ஃப்ளேஷனும் கப்புள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். சரி, இதுக்கான ரீசன்ஸாக என்ன பேசுகிறாங்க, சப்ளை சைட் ஷாக்ஸ், சப்ளை சைட்லேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டைட்டர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், பொருளாதார நிதியியல் சூழல்கள் சாதகமாக இல்லை, ஹையர் டிப்ரிசியேஷன் ஆஃப் ருப்பி, நாட்டினுடைய அதாவது ருப்பி நம்மளுடைய கரன்சி இருக்குல்ல, இது தொடர்ந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக அதோடைய விலை வீழ்ச்சி ஆகிட்டே இருக்குது, அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது இந்த ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு காரணமாக இருக்குது. பொதுவாக குளோபல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சம்டைம்ஸ் இதனுடைய ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக ஸ்டாக்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன் வரும்னு இல்லை, ஸ்டாக்ஃப்ளேஷன் ஏற்படுறதுக்கான விளைவு எப்படி இருக்கும், ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாங்க. வருமா வராதா, ஜாதகம் பார்ப்போம்ல அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, கணிச்சு பார்க்குறாங்க வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு 3% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அதோட ரிஸ்க் குறைஞ்சிருச்சு, வெறும் 1% ஆஃப் சான்ஸ் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எடிட்டோரியல் பார்ப்போமா. டிபேட் IMF சாவரின் டெப்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார் இந்தியா ஹேஸ் ஸ்பர்ட் அ ஷார்ப் ரியாக்ஷன். ஒன்றும் இல்லை, IMFன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் கூட ஆனுவலாக எப்போவுமே அவங்களுடைய சாவரின் டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆனுவலாக கன்சல்டேஷன்ஸோட ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக இந்தியா கூட கன்சல்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட் கேஸ் சீனரியோ, ஒருவேளை இந்தியாவுக்கு அவன் கை வைக்கிற இடம்லாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வச்ச மாதிரி அவன் போடுற இடம்லாம் தொட்டது எதுவுமே தொலங்காமல் விளங்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய கடன், அரசாங்கத்துடைய கடன் எவ்வளோ ஆகிடும், 100% ஆஃப் GDP ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பெஸ்ட் கேஸ் சினரியோ, சரியா, திண்ணையில் கிடந்தனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது லக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ பெஸ்ட்டு சினரியோ இருந்துச்சு அப்படின்னா, இன் பெஸ்ட் கேஸ் ஒருவேளை நல்லது நடந்துச்சுன்னா தம்பிக்கு இருக்கக்கூடிய கடன் அளவு 70% ஆஃப் GDPயாக குறைஞ்சி போயிடும். சரி, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, 81% ஆஃப் GDP கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்குது, கடன் இருக்குது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரோட இதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57% ஆஃப் GDPக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்னதை, கடனை. சரியா, இப்போ இதில் இந்த பெஸ்ட் கேஸை விட்டுட்டாங்க. இந்த ஒஸ்ட் கேஸ் சீனரியோவை எடுத்துகிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, இட் இஸ் நாட் அ ரிபியூட்டல் டு IMF ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. IMF சொன்னதுக்கு நாங்கள் எதிர்வாதமெல்லாம் பண்ணவில்லை, ரெபியூட்டல் கிடையாது. ரெபியூட்டல்னால் என்னது, எதிர்வாதம்னு அர்த்தம். எதிர்வாதம்லாம் நாங்கள் பண்ணலை, ஜஸ்ட் இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ இவங்க இந்த மாதிரி 100% GDP கடன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஃபேக்சுவல் பேஸ் கிடையாது, ஃபேக்சுவல் பேஸே இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரிட்டிசம் தானே, சரி கிரிட்டிசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதை பற்றி எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மேட்ருக்கு நான் சொன்ன எல்லாமே இதில் இருக்கும். இதில் இவங்க என்ன எக்ஸ்ட்ரா பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிங் டு இனிஷியல் நியூஸ் ஃப்ளாஷ் இட் ஃபர்தர் கிளாரிஃபைட் இட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் நாட் அ ரிபியூட்டல் டு IMF பட் அன் எஃபர்ட் டு அரெஸ்ட் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆர் மிஸ்யூஸ், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் நியூஸ் படிச்சுட்டா தெரியும், 2 நாள் முன்னாடி இது நியூஸாக வந்துச்சு. சரியா, IMF staff perceptions of India's fiscal position have actually improved over the past year. IMF இந்தியாவுடைய ஃபிஸ்கல் பொசிஷனை பற்றி அவங்க ஒரு பெர்செப்ஷன் கணிப்பு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முந்தின காலகட்டங்கள் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுறாங்க. 2022 இந்தியாவுடைய ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ரொம்பவே ரிஸ்க்குள்ளே மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஸ்டாவரின் ஸ்ட்ரெஸ் ரிஸ்க் மாட்ரேட்டாக இருக்குது, அதாவது நாட்டில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அளவு மாட்ரேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நல்லா இருக்குங்கிறதுக்கு நோ ஸ்மால் பார்ட் டியூ டு த எபிலிட்டி ஆஃப் த சென்டர். நீங்கள் ஒன்றும் செஞ்சு இது நல்லா ஆகலை அப்படின்ட்டாங்க. ஊஸ்ட் டெப்ட் லெவல்ஸ் வேர் அபவுட் 57% ஆஃப் GDP லாஸ்ட் இயர். போன வருஷத்தில்
ஜிடிபியில் 57% அளவுக்கு நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ஸை இன்னும் வந்து என்ன பண்ணலை, அட்டைன் பண்ணலை. அதாவது நிதி பற்றாக்குறை, நிதியியல் பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் இது வந்து 4.5% ஆஃப் ஜிடிபி 25-26 இருக்கணும்னு டார்கெட் பண்ணியிருக்கீங்க. கரண்ட்டாக 5.9% எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போது இதை நீங்கள் இவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோத்தை குறைக்கிறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ while reacting to the adverse detail in a report sometimes ends up drawing more attention to it. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அது மேலே நிறைய அட்டென்ஷனை தான் க்ரியேட் பண்ணும். ஆக்ஷன்ஸ் டென் டு ஆல்வேஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். நீங்கள் பேச்சுவார்த்தையில் காட்டுறத கொஞ்சம் செயலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரி ஆன் டாக்டர். என்ன கேரி ஆன் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசியில் ஒரு செக்ஷன் இருந்துச்சு. இது வந்து நெக்லிஜென்ஸ்னால் டெத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு டாக்டர், ப்ராக்டிஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், ஆர்எம்பிம்பாங்க. சரியா? இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது இதை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி பாரதிய நியாய சங்கீதா கொண்டு வராங்க. இதுலேயும் இதே மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. சரியா? இப்போ இந்த ப்ரொவிஷனுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வேணாமே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் வேணாம்? ஒருத்தர் நெக்லிஜென்ஸ்னால் இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது குற்ற செயல் தானே. அது மர்டருக்கான தண்டனை இல்லை. பட் அவங்க நெக்லிஜென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். இப்போ அவங்களுடைய அலட்சியத்தினால ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அது இறப்பு தானே, அது ஒரு உயிர் போகுது இல்லையா. அவங்க ஒழுங்காக இருந்திருந்தால் இவங்க காப்பாற்றிருக்கலாம். இப்போ இவங்களுடைய டியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரலாம். இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சிமிலராக இன்னொரு விஷயம், ஒரு பார்லிமெண்ட்டில் நம்ம ஊர் பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி இருக்கார். சரி, இப்போது இவர் இந்த பார்லிமெண்ட்டில் பேசுகிற விஷயங்கள், அவர் என்னெல்லாம் பேசுகிறாரோ, ஸ்பீச்சு, அப்புறம் என்னென்ன கருத்து சொல்கிறாரோ, கமெண்ட்டு, என்னென்ன டேட்டா சொல்கிறாரோ, சரியா, அண்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஓட் பண்ணுறார், யாருக்கு ஆதரவாக ஓட் பண்ணுறார், பார்லிமெண்ட்லேயோ இல்லை அது சார்ந்த கமிட்டிஸ்லேயோ ஓட் பண்ணுறாரோ, இதை எல்லாமே இது எதையுமே பற்றி கோர்ட் ஆஃப் லாவில் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த சுதந்திரத்தை கொடுக்கணும்? இவங்க ஒரு தப்பாக பேசுவாங்க, இவங்க யாரையாவது டிஃபேம் பண்ணுவாங்க. அப்போ அதை ஏன் நீங்கள் இதை கோர்ட்டில் போய் கேட்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு எம்பிக்கு என்ன வேணும், அவர் தன்னுடைய பணியை சுதந்திரமாக செய்யணும், அதுக்கான ஃப்ரீடம் வேண்டும். இப்போ இவர் பேசுனா தண்டனை இல்லைன்னு சொன்னால் அவர் தாராளமாக பேசலாம், கரெக்டாக? இப்போ தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுவோம், தண்டனை இருக்குது அப்படின்னா இவர் என்ன பேசினாலும் போய் கோர்ட்டில் கேஸ் போடுவான், கரெக்டாக? அதே போல் அவர் பயந்துகிட்டே இருப்பார், ஐயோ நம்ம இதை சொன்னால் நம்ம மேலே கேஸ் விழுவுமோ, நம்ம இதை சொல்லலாமா, பேசலாமா, ஓட் பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு தன்னுடைய பேஸ்லைன் டியூட்டியை செய்கிறதுக்கு அவர் ரொம்ப என்ன பண்ணுவார், தயங்குவார். இதனால் பார்லிமெண்ட்டுடைய செயல்பாடே தடைபடும் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இதே விஷயத்தை தான் இங்கே டாக்டர்ஸுக்கும் சொல்கிறாங்க. நெக்லிஜென்ஸ்னால் இறந்து போய்ட்றாங்க. ஒரு 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 ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டு வேறு, மற்ற விஷயங்கள் வேறு. ஏன்னா நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்க வண்டியில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு காரோ ஒரு பைக்கோ ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, இன்ஜினையே எடுத்து ரிப்பேர் பண்ணி திருப்பி வச்சிடலாம். பட் அந்த ஓடிக்கிட்டு இருக்க வண்டியில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிப்பேர் பண்ண மாட்டோம். பட் மனித உடல் அப்படி கடலை, அது ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது. அது இயங்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மெஷர். நீங்கள் அப்படி இருக்கும்போது நெக்லிஜென்ஸ்னால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எது நெக்லிஜென்ஸ்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க, ஒருத்தவங்க ஏதோ இறந்து போயிட்டாங்க, அவங்க நெக்லிஜென்ஸ் இல்லை மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸை தான் அட்டாக் பண்ணுறாங்க. மருத்துவமனைகள் மேலே நிகழக்கூடிய வன்முறைகள் இப்போ குறிப்பிட்ட சில காலங்களாக அதிகரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு இந்த மடத்தனம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதுக்கான வெளிப்படை. ஒருவேளை அந்த டாக்டர் தவறு செஞ்சுருந்தார் அப்படின்னா அவங்களோட கோபம் நியாயமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸுக்காக அவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் மேலேயோ இல்லை மருத்துவமனைகள் மேலோ அட்டாக் பண்ணுறதுங்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. சரியா? அப்போ அந்த மாதிரி விஷயம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஏற்கனவே டாக்டர்ஸ்க்கு இப்படி ஒரு பயம் இருக்குது, ஐயோ நான் ஏதாவது நடந்துட்டா இப்படி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது.
இப்போது நீங்கள் அவங்க நெக்லிஜென்ஸ்னால இறந்து போயிட்டாங்க. நெக்லிஜென்ஸ்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணல. நெக்லிஜென்ஸை வந்து அந்த சிச்சுவேஷன் என்ன, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத வேற ஒருத்தவங்க முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கத்தி எடுத்து குத்திடலாம். ஒருத்தங்க நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, நார்மலாக ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, அது நடந்துக்கிட்டு இருக்கலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நீங்கள் ஒன்று செய்ய, காக்கா உட்கார பனைமரம் விழுந்த கதை தெரியுமா? அதாவது ஒரு பனைமரம் இருக்கும், அதில் பனைமரம் இருக்கும், திடீர்னு அந்த காக்கா விழுகும், அது வந்து பனைமரம் விழுந்துடும். காக்கா உட்காந்தனால விழுந்துச்சா இல்லை அது விழுகும் போது காக்கா உட்காந்துச்சான்னு தெரியாது. அதே மாதிரி தான் நெக்லிஜென்ஸும். அவங்க நெக்லிஜென்ஸ்னால இறந்து போனாங்களா இல்லை மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால் இறந்து போனாங்களாங்கிறத ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சிக்கலான ஒரு விஷயம். அதை வந்து ரிசர்ச் பண்ணணும், அதை எடுத்து பார்க்கணும், அவங்க நிறைய விஷயம் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ண நிறைய மேட்ரு இருக்குது. ஸோ இப்போ இவங்க மாட்டிக்கிடுவாங்களோன்னு டாக்டர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். டாக்டர்ஸ் உயிரை காப்பாற்றுற ஒரு உன்னதமான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டியூட்டியை பாதிக்கிறது மாதிரியான செயல்பாடுகளில் ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே வருது. சரியா? இதுக்காக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, புதுசாக மாற்றுறீங்கல்ல, பழைய விஷயங்களை விட்டுருங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹவவர் இது எப்போ நடந்துச்சுன்னா லேட்டராக தான் நடக்குது. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது லேட்டராக தான் நடக்குது. பிஎன்எஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்லிஜென்ஸ்னால் இறந்து போனால் 7 years தண்டனை அப்படிங்கிறாங்க. இது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது. ஒரு கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பில்லை ரிசர்ச் பண்ணாங்க. இந்த பில்லை ரிசர்ச் பண்ணி நிறையா ரெக்கமெண்டேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் மாற்றணும் ரிப்போர்ட் சொன்னாங்க. இதில் என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷமாக குறைங்க அப்படின்னாங்க. அப்புறம் லேட்டராக 2 வருஷமாக குறைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பனிஷ்மெண்ட்டை. இதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இதை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லை வித்ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அமெண்டட் பில்ஸை மறுபடியும் சேர்த்துட்டு செகண்ட் பில்லுன்னு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் என்ன விஷயம் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கான தண்டனை இருந்துச்சு. இது பேச்சுவார்த்தையில் இருக்கும். பட் ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ண சொன்னார்னா, இது எக்ஸம்டடு அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் இங்கே பிரச்சனையே. சொன்ன ஒன்று செயல் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. த ப்ராவர்பியல் ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் ஸ்லிப், அது சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி was in evidence when the Union Home Minister assurance on the floor of the Lok Sabha was at variance with the actual amendment of the punishment for doctors in cases of death due to negligence. அலட்சியத்தினால் ஒருவர் இறக்கும் பட்சத்தில் அதுக்காக மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எக்ஸாம் பண்ணப்படும் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறார். however பிஎன்எஸில் அப்படி இல்லை. I am bringing an amendment today. Doctors have been exempted from punishment. இது ஹோம் மினிஸ்டர் பேசினது. The Indian Medical Association has requested us for the exemption. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இதை சொல்லியிருந்தாங்க. அமெண்டட் பாரதிய நியாய சன்ஹிதா பில் 2023 passed since however did not provide the blanket exception to டாக்டர்ஸுக்கு அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸை கொடுக்கல. Instead, the amended section 106 class 1 specify that a registered medical practitioner RMPம்பாங்க shall be punished with imprisonment up to 2 years and a fine. 2 வருஷம் அல்லது 2 ஃபைன் கூட பனிஷ் பண்ணப்படுவாங்க. In effect, the punishment for doctors are specified under Section 304 Class A of IPC that BNSS replaces has been retained. ஐபிசியில் உள்ள கிளாஸ் செக்ஷன் 304 தான் 106 வச்சுருக்கீங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. வித் IMA ஸ்டில் தேங்கிங் த கவர்மெண்ட் டிஸ்பைட் த ஸ்டேட்டஸ் குவோ சிச்சுவேஷன், a deft look behind the scenes revealed that a draft bill submitted to the parliamentary standing committee on the issue actually suggested a 7-year imprisonment term. இப்போ இந்த பில் டிராஃப்டாக இருக்கும்போது, இப்போ அமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க, பட் இந்த பில் டிராஃப்டாக இருக்கும்போது முன்னாடி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அதில் 7 வருஷம் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால்? ஃபார் டெத் டியூ டு நெக்லிஜென்ஸ் இன் கேஸ் ஆஃப் RMP. The IMA then submit the standing committee that there was no mens rea or criminal intent in the relationship between the patient and the doctor. அந்த டாக்டர் நெக்லிஜென்ஸ்னால் தவறுதலாக நடக்கிற ஒரு விஷயம், ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம், இதுக்கு அவர் என்ன பண்ண முடியாது, அவர் கொலை செய்கிற நோக்கத்தோடு செயல்பட்டாருங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இந்த இன்க்ரீஸ்டு பனிஷ்மெண்ட்டை நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கமிட்டி 5 வருஷமாக குறைச்சாங்க, ஃபைனலி 2 வருஷமாக குறைச்சிட்டாங்க. It is pertinent to look at the index case, the defined guidelines relating to medical negligence, Jacob Matthew case 2005 சுப்ரீம் கோர்ட் சொன்ன கைட்லைன்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். The negligence should be gross, ரொம்ப பெருசாக இருக்கணும், of a significantly high degree, and consequently criminal liability would come up only if the physician's acts can be demonstrated to be negligent or reckless காசிங் டெத். அவர் ரொம்ப அதிக அளவு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு அதனால் நெக்லிஜென்ஸ்னால் அவங்க கிரிமினல் லயபிலிட்டி அவர் மேலே விழுகணும். அப்போ தான் இந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் டியூரிங் பர்சிக்யூஷன் அட் வேரியஸ் லெவல் த வெயிட் இஸ் ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் சிமிலர்லி குவாலிஃபைட் எக்ஸ்பர்ட். இதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் மெடிசினல் ப்ராக்டிசஸ் தான், அவங்களாம் சிமிலர்லி குவாலிஃபைட் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் கூட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒப்பீனியன்ஸ் கேட்பாங்க. இது நெக்லிஜென்ஸ்னால் இறந்தாங்களா இல்லை வேறு எதுவும் காரணமாக இருக்குமான்னு. While it may be argued that
The doctors thus enjoy adequate protection under the law in the execution of their duties. The reality is that the incidence of violence against medical professionals is indeed increasing. டாக்டர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அவங்களுடைய கடமைகளை செய்யும்போது வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்ன போதிலும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளன. To offer doctors refuge from fear of assault while discharging their duties, தங்களுடைய கடமையை செய்யும்போது பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படாமல் இருக்க தடுப்பதற்காக, and to ensure that any decision made is not clouded or impaired from such fear is important. இப்போ நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு அவங்களுக்கு அந்த பயத்தை மேலும் அதிகரிக்காத வண்ணமாக தான் இருக்கணும், அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறாங்க. நோ ஒன் இஸ் above the law, அதில் மாற்று கருத்து இல்லை, சட்டத்திற்கு மேல் யாரும் கிடையாது. பட் எனி attempt to demonize doctors for death that occur may cause them to hold back from giving patients the best available care. அதாவது ஒரு இறப்பிற்கு டாக்டர்களை டெமானைஸ் பண்ணுறாங்க, அதாவது நீ தான் காரணம் அப்படின்னு நீங்கள் உருவகப்படுத்துறதுங்கிறது பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸ் பெஸ்ட்டு மெடிக்கல் கேரை கொடுக்கறதுலேருந்து தடுக்குது. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ் அக்செப்டபிள், எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதர் நியூஸ் பார்ப்போமா? குட்டியாக சில நியூஸஸ் இருக்குது, அதர் நியூஸ் நம்ம எப்போவுமே கிளாஸிஃபை பண்ணோம், அதை பார்ப்போம். UNHCR தேங்க்ஸ் இந்தியா ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் 142 ரோஹிங்கியாஸ் இன்டர்செப்டட் இன் அந்தமான் பக்கத்தில் நீல ஐலாண்டுக்கு பக்கத்தில் ஒரு கடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தோனேஷியா நோக்கி ரோஹிங்கியாக்கள் பயணம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய கப்பல் 142 பேரையும் பாதுகாக்கிற வனத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு UNHCR இந்தியாவுக்கு தகவல் கொடுக்க இந்தியா உள்ளே புகுந்து அவங்களை காப்பாற்றி அந்தமானில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக UNHCR அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க. 142 உயிர்களை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, இதில் 47 பெண்கள் மற்றும் 59 குழந்தைகள் இருந்தாங்க, அதாவது மைனர்ஸ் இருக்காங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க 59 பேர் இருந்திருக்காங்க, இவங்களை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீல்ஸ் தீவுக்கு பக்கத்தில் இது நடந்திருக்கு. ஸோ நீல்ஸ் ஐலாண்டை பற்றி பிளேசஸ் நியூஸில் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். பிரசிடென்ட் முர்மு கிவ்ஸ் அசன்ட் டு நியூ கிரிமினல் ஜஸ்டிஸ் பில், இப்போ தான் கழுவி ஊற்றுனாங்க, அதாவது அந்த ஒரு ப்ரொவிஷனை பற்றி. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா அண்ட் பாரதிய சாக்ஷிய சங்கீதா, இது முதல்ல எனக்கு பேசும்போது இந்த ஆக்ட் வாய்க்குள்ளே நுழையலை, இப்போ திருப்பி நியூஸில் சொல்லி இது எனக்கு வாய்க்குள்ள வந்துருச்சு. இதுதான் நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ். will replace the Indian Penal Code of Criminal Procedure and Indian Evidence Act of 1872. Code of Criminal Procedure 1898 ஆக்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 கிடையாது. Union Home Minister Amit Shah, while replying to the debate in Parliament, said the new laws focus on delivering justice instead of handing down punishment. பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட நீதி வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹோம் மினிஸ்டர் பேசினதை இங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க. பிரசிடென்ட் முர்மு அவர்கள் அவங்களுடைய அசன்ட்டை கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க, ஆக்டாக மாறிடுச்சு. பிரசிடென்ட் இன்னொரு பில்லுக்கும் சைன் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் முர்மு சைன்டு த டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023, the long discussed successor to the Telegraph Act of 1885. வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, Telegraph Act of 1885. சரியா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் த அசன்ட், the rules to enact different sections of the act will be recorded. இப்போ இந்த சட்டம் வந்துருச்சு, இப்போ இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. The Act largely leaves telecommunication laws intact while formalizing certain practices such as reserving spectrum band for different purposes, instituting dispute resolution measures for conflict between licensed service providers and the government. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது ஒன்றும் இல்லைங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் டெலிகாம் சர்வீஸ் வழங்குறவங்களுக்கும் இடையில ஏற்கனவே பிரச்சனைகளை தீர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறையா புது ப்ரொவிஷன்ஸ்லாம் சேர்த்துருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நேற்று இந்த செம் பிளாட்டோ கப்பல் இருக்கு இல்லையா, அது ஒரு டேங்கர், ஆயில் டேங்கர். இந்த ஆயில் டேங்கர் மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதோட இனிஷியல் அசஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ட்ரோன் அட்டாக் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஹவவர் ஃபர்தர் ஃபாரன்சிக் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படுது, இதை பற்றின தாக்குதலுடைய அளவு மற்றும் அதனுடைய வீரியத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஏதோ ஒரு ஓரமாக நடந்தனால பெரிய பிரச்சனை இல்லை, முக்கியமான இடத்த தாக்கி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்திருக்கணும். ஏன்னா கொண்டு வந்தது என்னது, ஆயில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த டேங்கர் மேலே ஒரு சின்ன அட்டாக் நடந்துச்சுன்னா அப்படியே குப்புன்னு டம்மால்னு விடிச்சிருக்கும், ரெட்சியில் ஒரு பெரிய தீபாவளியை கொண்டாடிப்பாங்க. சரி, மோடி ஹோஸ்ட் கிறிஸ்மஸ் ஈவெண்ட் சே ஷேர்டு வேல்யூஸ் வில் டேக் கண்ட்ரி ஃபார்வேர்ட். கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஏன் இதை நியூஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிக்க போகிறார், 2 டென்யூர் முடிக்க போகிறாரு. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில், கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. இதில் பைபிளை பற்றியும் உபனிஷாட்டை பற்றியும் பேசியிருக்காங்க. இது ரெண்டுமே அதோடைய 2 ஷேர்டு வேல்யூஸுமே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசியிருக்காங்க. Modi said that a spirit of service and the pursuit of truth as enshrined in the Bible echoed the உபனிஷாட். உபனிஷாட்டில் உள்ள மாதிரியே பைபிள்லேயும்
உண்மையை பற்றியும் அதேபோல் சேவையும் பற்றியும் குறிப்பிட்டிருக்கு. கன்சிடர் த ஃபவுண்ட் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபி. இது உபனிஷத் தான் வந்து ஹிந்து ஃபிலாசபினோட அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போக் ஹைலி ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எஸ்பெஷலி இட்ஸ் ரோல் இன் கிவிங் டைரக்ஷன் டு சொசைட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் சர்வீஸ். சமூகத்துக்கு சேவை செய்கிறதும் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கருதும் போது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி நம்ம நாட்டுக்கு நிறையவே செஞ்சுருக்காங்க. மிஸ்டர் மோடி ஹேஸ் செட் கிறிஸ்டியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் அட் த forefront ஆஃப் சர்விங் த புவர் அண்ட் deprived. ஏழை மக்களுக்கும் நலிவடைந்த பிரிவினருக்கும் சேவை செய்கிறதுல மிக முக்கியமான பங்களிச்சிருக்காங்க அப்படின்னு எப்போவுமே முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, த ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் மெசேஜ் சென்டர் ஆன் கம்பேஷன் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஹி ஒர்க்டு ஃபார் இன்க்ளூசிவ் சொசைட்டி வேர் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இது வந்து மோடி அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் அவருடைய வாழ்க்கையே கம்பேஷன் இரக்க குணம்னு அர்த்தம். கம்பேஷன் அண்டு சர்வீஸ் சேவையை நோக்கி தான் இருக்குது. ஹீ ஒர்க்டு ஆன் இன்க்ளூசிவ் சொசைட்டி வேர் ஜஸ்டிஸ் வாஸ் ஃபார் ஆல். ஸோ அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதில் நீதி அனைவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் தினத்தை பற்றி பேசியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. அதர் நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் கில் 100 ஒன் ஆஃப் த வார்ஸ் டெட்லியஸ்ட் நைட்ஸ். ரொம்ப மோசமான ஒரு சில விளைவுகள் ஏற்படுத்திச்சு. இதில் வந்து இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்கு 100 பேர்கிட்ட இறந்து போயிட்டதாக குறிப்பிடப்படுது. போப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயவு செஞ்சு போரை நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. காசாலையும் உக்ரைன்லேயும் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ போப் நிக்கோலஸ் அமதனே போப் ஃப்ரான்சிஸ் அவரோட பேர் சரியா, அவர் வந்து இந்த போரெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு உலக கருத்துக்கள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகே மக்களே, வித் திஸ் வில் கேம் டு எண்ட் ஆஃப் த டேஸ் நியூஸ் அனலைசிஸ். வழக்கம் போல் திஸ் நியூஸ் அனலைசிஸ் வில் பி அவைலபிள் இன் அவர் டெலகிராம் சேனல். பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், தேவைன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மார்க்ஸ்லாம் இருக்கும், ஏன்னா இந்த மார்க்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அப்லோட் பண்ணால் அது நியூஸ் பேப்பரை ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். நியூஸ் பேப்பரை ஷேர் பண்ணால் காப்பிரைட் பேன் பட்டார்னு விடுவோம். ஸோ அதனால் தி இந்து வந்து பயங்கர தெளிவாக இருக்காங்க, அதனால் அதெல்லாம் நம்ம வேணாம். ஸோ டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி மார்க்கிங்ஸோட நோட்ஸோட அவைலபிளாக இருக்கும். தேவைப்படும் பட்சத்தில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.